அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்? கேம் சேஞ்சர் திரைப்படம். திரைப்படம் வெளியீடு: கேம் சேஞ்சர் திரைப்படம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. கேம் சேஞ்சர் என்பது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். கேம் சேஞ்சர் என்பது இயக்குனர் ஷங்கர் இயக்கியுள்ள ஒரு இந்திய தெலுங்கு மொழி அரசியல் ஆக்ஷன் திரைப்படம் ஆகும். இதில் ராம் சரண் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார். இதில் கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில், ஜெயராம் மற்றும் சமுத்திரக்கனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் தமிழ், கன்னடம், இந்தி என பல மொழிகளில் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. சரி, கதையின் உள்ளே போலாம். இந்த படம் ராம் நந்தன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி ஊழலை எதிர்த்து போராடும் கதையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. கதை 2 காலகட்டங்களில் நடைபெறுகிறது. ஒன்று நிகழ்காலம், மற்றொன்று ராம் சரணின் தந்தை காலம். இந்த 2 காலகட்டங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. ராம் சரணின் தந்தை காலம்: ராம் சரணின் தந்தை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார். அவர் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடினார். ஆனால் அவரது போராட்டம் தோல்வியடைந்தது. அவர் கொல்லப்பட்டார். நிகழ்காலம்: ராம் சரண் ஒரு இளைஞனாக தனது தந்தையின் காலத்தில் நடந்த சில குறிப்பிட்ட நிகழ்வுகளால் ஈர்க்கப்படுகிறார். ராம் சரண் தனது தந்தையின் போராட்டத்தை தொடர்கிறார், ஆனால் அதிகார மையங்களின் சதித்திட்டங்களை எதிர்கொள்கிறார். ராம் நந்தன் ஒரு ஊழல் எதிர்ப்பு அதிகாரி. அவர் அரசியலில் ஈடுபட்டு ஊழலை ஒழிக்கவும் மக்களுக்கு நல்லாட்சியை கொண்டுவரவும் முயற்சிக்கிறார். அவர் தனது கிராமத்தின் நீர்வளத்தை பாதுகாக்க போராடிய தனது தந்தை அப்பண்ணாவின் போராட்டத்தை தொடர்கிறார். இந்த போராட்டத்தில் அவருக்கு பல சவால்கள் எதிர்கொள்கின்றன. ஆனால் அவர் தனது போராட்டத்தை தொடர்ந்து தனது கிராமத்தின் நீர்வளத்தை பாதுகாக்கிறார். கதாபாத்திரங்கள்: ராம் சரண் இரட்டை வேடத்தில் நிகழ்காலத்தில் ஒரு இளைஞனாகவும் கடந்த காலத்தில் தனது தந்தையாகவும் நடித்திருக்கிறார். கியாரா அத்வானி ராம் சரணுக்கு துணையாக நடிக்கிறார். அஞ்சலி முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடித்திருக்கிறார். ஸ்ரீகாந்த், சுனில், ஜெயராம், சமுத்திரக்கனி ஆகியோர் முக்கியமான துணை கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். திரைப்படத்தின் சிறப்புகள்: ஷங்கரின் இயக்கத்தில் உருவாகியுள்ளதால் திரைப்படம் பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவாகியுள்ளது. இந்த படம் 400 கோடி ரூபாய் வரை செலவு செய்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் கதையை கார்த்திக் சுப்பராஜ் எழுதியுள்ளார். ராம் சரண் இரட்டை வேடத்தில் நடிப்பது திரைப்படத்திற்கு ஒரு முக்கியமான அம்சமாகும். ஷங்கரின் திரைக்கதை மற்றும் வசனங்கள் திரைப்படத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளன. இந்த படத்தின் இசையை தமன் அமைத்துள்ளார். தமன் இசையமைத்துள்ள இசை திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கிறது. மற்றும் இந்த படத்தில் ராம் சரண் தவிர கியாரா அத்வானி, அஞ்சலி, சமுத்திரக்கனி, எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இந்த படத்தில் ராம் சரண் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியும் பயங்கரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதனைப் போலவே காட்சிகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. கதாபாத்திரங்களின் பண்புகள் மற்றும் உறவுகள் மக்களின் மனதை தழுவுகின்றன. திரைப்படத்தின் அரசியல் செய்திகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகியவை மக்களிடம் நன்றாக எடுத்துக் கூறும் வகையில் அமைந்துள்ளது. இந்த படம் ரசிகர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சில ரசிகர்கள் இந்த படத்தின் கதையும் இயக்கத்தையும் பாராட்டியுள்ளனர். இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் விமர்சனங்களில் ரசிகர்கள் சும்மா தெரிக்க விடுகின்றனர். குறிப்பு: இந்த படம் குடும்பத்தினருடன் பார்க்க ஏற்ற படமாகும். இது ஒரு சுருக்கமான விளக்கம் மட்டும்தான். திரைப்படத்தை முழுமையாக அனுபவிக்க புல் படத்தையும் பாருங்க. படம் தரமாயிருக்கு. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ இக்கு லைக்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இக்கு ஷேர் பண்ணிருங்க. மற்றும் இன்னொரு திரைப்படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.